வணக்கம் நண்பர்களே. இந்தியா இங்கிலாந்து 5வது டெஸ்ட்டு ஒரு உச்சபட்ச பரபரப்பு, அதிர்ச்சி, ஆனந்தம், அதிசயம், அபூர்வம், ஆச்சரியம், எப்படி வேணால் சொல்லலாம். இங்கிலீஷில் சொல்லுவாங்கள்ல, மேஜிக், மிராக்கிள், ஒண்டர். அதாவது ஒரு மேட்ச் ஜெயிக்கிறது முன்னக்கூடியே தெரிஞ்சிருச்சுன்னா அதில் ஒரு பரபரப்பே இல்லை. எந்த டீம் ஜெயிக்க போகுதுன்னு ஒவ்வொரு நாளும் தெரியாமல் விளையாடுறாங்க பாருங்கள், அதுதான் மிகப்பெரிய சஸ்பென்ஸ். அதுதான் செம்மையாக இருந்தது பார்க்குறதுக்கு. சாதாரணமாக ஒரு டீம் ஜெயிக்கும் போது யாராவது ஒருத்தர் பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க, இல்லை 2-3 பேர் பண்ணுவாங்க. ஆனால் இந்தியா டீம் ஜெயிச்சதுக்கு 11 பேரும் ஒவ்வொருத்தரும் ஒரு காரணமாக இருந்திருக்கிறாங்க. அதை பற்றி அந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். 5வது டெஸ்ட் ஆரம்பிக்கும் முன்னாடி இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா 2-1 லீடில் இருக்கிறாங்க. இந்தியா கண்டிப்பாக ஜெயிச்சா மட்டும்தான் இந்த சீரீஸை ட்ரா பண்ணி வெற்றி தோல்வி இல்லாமல் வர முடியும். இங்கிலாந்து ஜெயிக்கலனாலும் ட்ரா பண்ணாலே சீரீஸும் கையில் போயிடும். அப்போ இந்தியாவுக்கு தான் அதிகமான ப்ரெஷர். ஸோ அப்படி இருக்கும்போது வழக்கம் போல் இங்கிலாந்து டாஸ் வின் பண்ணுறாங்க. இந்தியா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண சொல்லி கேட்குறாங்க. இந்தியாவுக்கு சரியாகவே ஓப்பனிங் அமையலை. ராகுலும் ஜெய்ஸ்வாலும் கிட்டத்தட்ட 38 ரன்னுக்குள்ளேயே 2 விக்கெட் போயிடுது. 1 டவுனில் சாய் சுதர்ஷன் இறங்குறான், 38 ரன்னு. ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஓவர் வரைக்கும் ஸ்டாண்ட் பண்ணுறான். ஏன்னா அந்த பந்து பழசாகும் போது தான் அடுத்து வரவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக விளையாட முடியும். அந்த வகையில் அடுத்து கில் ஒரு 25 ரன்னு. இந்த சீரீஸ்லேயே பார்த்தீங்கன்னா முதல் முறையாக கருண் நாயர் ஒரு 50. ஸோ இந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கருண் நாயரும் சுதர்சனும் பார்த்தீங்கன்னா முதல் இன்னிங்ஸில் ஓரளவுக்கு கௌரவமான ஒரு ஸ்கோர் வர்றதுக்கு காரணம் அவங்க தான். லோயர் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர், ஜுரேல் ஒரு 20 ரன் அளவில் எடுக்கிறாங்க. ஸோ இந்தியா பார்த்தீங்கன்னா முதல் இன்னிங்ஸில் ஒரு 224 முடிக்கிறாங்க. திரும்ப இங்கிலாந்தோட 2வது இன்னிங்ஸ் ஆரம்பிக்குது. பென் டங்கெட்டும் ஜாக் ராவ்லியும் பார்த்தீங்கன்னா அடி செம்ம அடி பொழக்கிறாங்க. 13 ஓவரில் கிட்டத்தட்ட 92 ரன். இப்படியே விட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் எங்கேயோ போயிருப்பாங்க. அந்த நேரத்தில் தான் ஒரு அட்டகாசமான பவுலிங் ஆகாஷ்தீப் பென் டங்கெட்டை தூக்குறான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆகாஷ்தீப் ஒரு அற்புதமான பவுலிங்னால ஓப்பனிங் விக்கெட்டை உடைக்கிறான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து ஓரளவுக்கு விளையாடி ஒரு 247 எடுக்கிறாங்க. சிராஜும் பிரசித் கிருஷ்ணாவும் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு 4 விக்கெட்டு. நல்ல பர்ஃபார்மன்ஸ் 2 பேருமே. அடுத்து இந்தியாவோட செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் ஒரு முனையில் நங்குற மாதிரி நிற்கிறான். சாலிடு அடி பொளத்தை எடுக்கிறான். ஸோ வழக்கம் போல் நம்ம கேஎல் ராகுல் இந்த இன்னிங்ஸில் விளையாட முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே தான் சாய் சுதர்ஷன் அடிப்பான்னு பார்த்தா அவனும் அடிக்கலை. ஸோ இங்கே ஒரு ட்விஸ்ட் என்ன நடக்குதுன்னா, ஒரு மாஸ்டர் மூவ். நம்ம ஆகாஷ்தீப்பை நைட் வாட்ச்மேனாக அனுப்புகிறாங்க. அவன் வந்தான். நைட் வாட்ச்மேனை மட்டும் இல்லை, டே டியூட்டியும் சேர்ந்து பார்த்தான். அடுத்த நாள் ஒரு சூப்பரான 66 ரன். அங்கே தான் இந்தியா செம ஒரு